கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றும் தென்னிந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மண் அணையான பவானிசாகர் அணை நாட்டுக்கு அர்ப்பணித்து 71 ஆண்டுகள் நிறைவடைந்து 72வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து வரும் பவானி ஆறு, மாயாறு கூடுமிடத்தில் அணை கட்டி மழை காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து வைத்து வறட்சி காலத்தில் பாசனத்திற்கு பயன்படுத்தும் பவானிசாகர் அணை திட்டம் 1947ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. அப்போதைய காலத்தில் உணவு பற்றாக்குறையால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு பவானி திட்டம் என பெயரிடப்பட்டு இதற்கான பூர்வாங்க பணியை அப்போதைய அரசு துவங்கியது. இப்பகுதியில் உணவு பஞ்சத்தை போக்குவதற்கு அணையின் வலது பகுதியில் 124 மைல் நீண்ட கால்வாய் வெட்டி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட பணிகள் நடைபெற்றன. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ரூபாய் 10 கோடி செலவில் அணைக்கான கட்டுமான பணி துவங்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து உறுதித்தன்மையுடன் கூடிய ஷட்டர்கள் கட்டப்பட்டு 1955ஆம் ஆண்டு பவானிசாகர் அணை கட்டுமான பணி நிறைவுற்றது. பவானிசாகர் அணையால் தமிழகத்தில் வறட்சி நிலவிய காலத்தில் கூட தண்ணீர் பிரச்சனை இல்லாத மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் திகழ்கிறது. ஆண்டுதோறும் நன்செய் மற்றும் புன்செய் பாசனத்திற்கு கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பு காரணமாக 2,07,000 விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றும் இந்த பவானிசாகர் அணை 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இதே நாளில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் இன்று வரை 32 முறை 100 அடியையும் 23 முறை 102 அடியையும் 105 அடி என முழு கொள்ளளவை 5 முறையும் எட்டியுள்ளது. பவானிசாகர் அணை கட்டுமான பணியை அப்போதைய பிரதமர் நேரு, சென்னை மாகாண முதல்வர் ராஜாஜி போன்ற தலைவர்கள் பார்வையிட்ட பெருமையும் இந்த அணைக்கு உள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு முதலாம் 5 ஆண்டு திட்டத்தில் அணைகள் கட்டப்படணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் 1948ஆம் ஆண்டு 10.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பவானி நதியும் மாயாரும் கூடுற இடத்துல இந்த பவானிசாகர் டேம் கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு 7 ஆண்டு காலம் இந்த அணை கட்டப்பட்டு 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்று நாட்டு மக்களுக்கு பயன்பாட்டிற்காக அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் ஒப்படைத்த நாள். இந்த பவானிசாகர் மண்ணணைங்கிறது மிகப்பெரிய மண்ணணை, ஆசியாவோட மிகப்பெரிய மண்ணணை. அது மட்டுமல்லாமல் ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்கள் குடிநீர் தேவைக்காக மட்டுமல்ல 2,07,000 ஏக்கர் கீழ்பவானி வாய்க்கால் மூலமாக பாசன வசதி. அதை தவிர பவானி நதி மூலமாக கொடிவேரி வாய்க்காலில் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் அப்படிங்கிற வாய்க்கால் பாசனத்தின் மூலமாக நெற்பயிர்களுக்கு 2 போகமும், கீழ்பவானி வாய்க்காலில் 1 போகமும் இந்த நதி பயன்படுது. தரிசா இருந்த நிலங்கள் போல இந்த பவானிசாகர் அணை கட்டப்பட்ட பிறகு எல்லாமே நஞ்சை நிலங்களாக மாறி விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறும் வகையில் விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாடே திரும்பி பார்க்குற இந்த அணை இன்று தன்னுடைய 72ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்குது. 1953ஆம் ஆண்டு நம்மளுடைய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் அன்றைய மாகாண முதலமைச்சர் ராஜாஜியும் நேரடியாக வந்து இந்த அணையை பார்வையிட்டு போயிருக்காங்க. இந்த பவானிசாகர் அணை என்பது ஆசியாவின் 2வது மிகப்பெரிய மண்ணணை என குறிப்பிடுகிறார். மேலும் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிப்பது இந்த பவானிசாகர் அணைதான். கொங்கு மண்டலத்தின் அடையாளமாக திகழ்வதும் இந்த பவானிசாகர் அணைதான். குறிப்பாக கீழ்பவானி பாசன பகுதி, தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை மற்றும் காளிங்கராயன் ஆகிய இந்த 3 பாசன பகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசனம் பெறுகிறது. ஆக விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருவது இந்த பவானிசாகர் அணைதான். சுமார் ஒரு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அணையினால் பயன்பெறுகிறார்கள். குறிப்பாக ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய இந்த 3 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் வேளாண்மைக்கும்
அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் விளங்கி வருது இந்த பவானிசாகர் அணையாகும். இந்த அணையை நம்பித்தான் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் குறிப்பாக கரும்பு, நெல், மஞ்சள் என பணப்பயிர் சாகுபடி நாளுக்கு நாள் தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இது அனைத்தையும் தீர்மானிப்பது இந்த பவானிசாகர் அணைதான். இந்த பவானிசாகர் அணையானது தற்பொழுது 71ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பது இந்த பகுதி மக்களினுடைய பெரும் நம்பிக்கையாகவும் அமைந்துள்ளது.